ஆனால் இந்த நாட்கள்ல ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தாலே அவளோட விபச்சாரம் செய்தாயிட்டு வேதவசனம் சொல்லுவது சரியா? இதுவும் மெசேஜ் எடுக்கும்போது கர்த்தர் உணர்த்தி கொடுத்த காரியம். புதிய ஏற்பாட்டுல ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்துட்டு அவங்களோட விபச்சாரம் செய்தாட்டு எவ்வளவு பெரிய பாவம் பாருங்க, அந்த பாவம் செய்தாயிட்டு இருக்கு. ஆனால் இந்த நாட்களிலே இந்த வசனத்தை முட்டாள்கள் படித்திருப்பார்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. முட்டாள்கள் படித்திருந்தா இந்த வசனம் கிரியை செய்யும் அந்த முட்டாள்கள்கிட்ட. இந்த நாட்கள்ல இந்த வசனம் எவ்வளவு அழகா கர்த்தர் சொல்றாரு. ஆனா இந்த ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் பலிபீடத்துல நின்று ஆபாசமான துணிகளை போட்டுக்கொண்டு வருகிறார்கள். ரோட்ல போனா அந்த கிறிஸ்தவர்கள் உலக பிரகாரமான மக்களை விட்டுருங்க, அதுக்கு சத்தியத்தை அறியாது. அதுக்கு சத்தியத்தை அறிஞ்சு வேதத்தை நாங்க நல்லா கற்றிருக்கிறோம், வேதத்தை கரைச்சு புழிஞ்சு குடிச்சிருக்கிறோம்னு சொல்ற முட்டாள்கள் என்ன செய்யறாள்னா பலிபீடத்துல நின்றுட்டு தன்னுடைய இச்சையான ஆடை அலங்காரத்தை வெளியே காட்டி கொண்டு இருக்கிறார்கள். அவளோடு கூட எத்தனை பேர் விபச்சாரம் செய்தாங்கன்னு தெரியாது, அவ எத்தனை பேர் கூட விபச்சாரம் செய்தான்னு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற, அதான் இச்சையோடு பார்த்தாலே விபச்சாரம் செய்தாயிட்டு. அப்ப நீ எத்தனை பேரை விபச்சாரம் ஆக்கி கொண்டு இருக்கிறாய்? வேசித்தனத்தின் ஆவி அது. எத்தனை பேர் உங்களோட விபச்சாரம் செய்திருப்பானுங்க? யோசிச்சு பாரு. அப்ப நீ பலிபீடத்துல இருந்து பிரசங்கம் பண்ற, அங்க இயேசு இல்ல, அது உண்மையான 100க்கு 100 நான் அடிச்சு சொல்லுவேன், அங்க இயேசு இல்ல. ஆனா நீ இயேசுவின் நாமத்தை சொல்ல, அது அங்க கர்த்தாவே கர்த்தாவே எங்களுக்கும் திறக்க வேண்டும், நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரை போங்கன்றுவாரு. ஏன்னா நீ அநேகரை விளைவித்துக் கொண்டிருக்கிறாய், அநேகர் பாவத்தில் விழுகிறதற்கு விபச்சாரம் செய்வதற்கு நீ ஏதுவா இருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். உதட்டுல சாயம் பூசிக்கிட்டு தன்னுடைய அழகை மறைக்க சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். எதுக்கு இந்த முக்காடு? எதுக்கு இந்த முக்காடு ஆண்டவர் எதுக்கு கொடுத்திருக்கிறாரு? இதுல ஒரு ஸ்டைல் முக்காடு. சிலதுகளுக்கெல்லாம் முக்காடே இல்லை. என்னன்னா கர்த்தரை விட இவங்க மகிமை, அந்த லூசிஃபரின் ஆவி இதெல்லாம், பொல்லாத அசுத்த ஆவி இதெல்லாம் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. முக்காடு போடு, உன் அழகை மற என்று கர்த்தர் சொல்லியிருக்காரு. ஆனா இந்த நாளுக்கு அழகை காட்டுகிறவர்கள் முக்காடு போட மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு அதுல ஒரு ஸ்டைலு கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாமே பேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான போதனைகள் எத்தனை லட்சம் தான் கர்த்தர் சொல்லுகிறாரு. கர்த்தர் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். இந்த நாட்கள் இந்த விபச்சாரத்தின் ஆவி விட்டு வெளியே வாங்க. அந்த மாதிரிப்பட்ட காரியங்களை பார்க்காதீங்க, அந்த மாதிரிப்பட்ட இடங்களுக்கு போகாதீங்க. ஏனென்றால் உங்களை இடற பண்ணுகிறவன் அவனுடைய கழுத்துல எந்திர கல்லை கட்டி நடு சமுத்திரத்தில் தள்ளுண்டு போது அவனுக்கு நலமா இருக்கும் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனுடைய ஜனங்களே, இந்த நாட்களில் வேசித்தனம் செய்கிறதுக்கு இந்த பொல்லாத ஸ்திரீகள், மாறுபாடான ஸ்திரீகள், விபச்சாரிகள், இவர்கள்லாம் என்ன பண்றாளுன்னா ஊழியங்கிற போர்வையை போர்த்தி கொண்டு கர்த்தருடைய